ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசி ஹோம் குக். பொடலங்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெஜ் பிரியர்களுக்கு பிடிக்கக்கூடிய சிக்கன் சுவையை கொடுக்குற சூப்பரான பொடலங்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வேறு லெவலில் ருசிக்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸ் பொடலங்காய் ஒன்று எடுத்து பொடலங்காயை மேலே சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லிம்மாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி 65 மசாலா 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கடல மாவு 3 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. 65 மசாலாலேயே உப்பு இருக்கும், அதனால் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ தான் மசாலா பிரிஞ்சு வராது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கூடவே கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மொறுன்னு பொடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. காய் சாப்பிடாத குழந்தைக்கு கூட இது மாதிரி சில்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது தனியாக ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.